அனைவருக்கும் வணக்கம். தமிழ் நிஃப்டி ஜோன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு எஸ்எம்இ ஐபிஓ பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ரெனால்ட் பாலிகெமிக்கல் கம்பெனி லிமிடெட். ஸோ இந்த கம்பெனி என்ன விதமான பிஸ்னஸ் வந்து இவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க, ஸோ இந்த எஸ்எம்இ ஐபிஓ பற்றினா எப்போ ஓப்பன் ஆகுது, எப்போ க்ளோஸ் பண்ணுறாங்க, எவ்வளோ அமௌண்ட் வந்து நம்ம இந்த அப்ளிகேஷனுக்கு வந்து தேவைப்படும், எவ்வளோ லாட் இருக்குது, என்ன ப்ரைஸ் பேண்ட் இருக்குது, ஸோ ஃபைனலாக கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்து இந்த ஐபிஓக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்றத தமிழ்லேயே வந்துட்டு நம்ம ஒன் பை ஒன் நம்ம வந்துட்டு பார்ப்போம். உங்ககிட்ட நான் சாரி கேட்டுக்கிறேன், இந்த வீடியோ கொஞ்சம் நான் லேட்டாகவே வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா இந்த வீடியோ ஆல்ரெடி வந்து இந்த ஐபிஓ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து நான் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகே, எனக்கு கொஞ்சம் உடல்நிலை கொஞ்சம் சரியில்லை அப்படின்றதுனால கொஞ்சம் நான் லேட்டாக வந்து போஸ்ட் பண்ணுறேன் நான் வந்துட்டு. ஸோ நான் வந்து செபிலிஸ்ட் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர் ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு உங்கள் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்க்ளைமர் அப்ளிகபிள். நான் கலெக்ஷன் பண்ண டேட்டாவை இந்த வீடியோ மூலியமாக அவங்களுக்கு நான் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நம்ம யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் தமிழில் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக நீங்கள் லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, நம்ம யூடியூப் சேனலுடைய கண்டென்ட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கண்டென்ட் எல்லாமே கோத்ரூ பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. ஸோ நான் வந்து ஒரு சேலஞ்ச் எடுத்திருக்கேன். கம்மிங் இண்டிபெண்டன்ஸ் டேக்குள்ளே, அதாவது 15/8/2025 1000 சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டில் வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்கேன். பொறுத்திருந்து பார்ப்போம், நம்ம வின் பண்ணுமா இல்லை லூஸ் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்க. ஸோ இந்த ரெனால்ட் பாலிகெமிக்கல் எஸ்எம்இ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா என்ன விதமான பிஸ்னஸ் இவங்க பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ இவங்க 2008 வந்துட்டு இவங்க இன்கார்பரேட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க என்ன மேனுஃபேக்சரிங், என்ன ஸ்பெஷலைஸ்டான இவங்க வந்து பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இந்த கலர் ரிலேட்டடான மாஸ்டர் பேட்சஸ் அப்படின்றது வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அது வந்து பிளாஸ்டிக் ரிலேட்டடாக, பிளாஸ்டிக் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுற இடத்துல இந்த கலர் வந்து என்னென்னா போயிட்டு தான் என்ன பண்ணுறாங்க, கொடுத்து அவங்க என்ன பண்ணுறாங்க, யூஸ் பண்ணிவிட்டு அந்த கலர் வந்து இந்த பிளாஸ்டிக் ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இவங்க பண்ணுற ஒரு கெமிக்கல் ப்ராடக்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கலர் எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து இண்டஸ்ட்ரியல் கெமிக்கல்ஸ் அது வந்து என்னென்னா யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட் வந்து இவங்களுக்கு இருக்குது. ஒரு மேஜராக டைவர்சிட்டின்னு பார்க்கும்போது என்னென்னா கலர் மாஸ்டர் பேட்சஸ் அப்படின்றது ஃபஸ்ட் வெரைட்டி. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன கலர்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட எல்லா கலருமே இருக்குது. க்ரீன், ரெட், எல்லோ, ஆரஞ்சு, பிங்க், ப்ளூ. ஸோ இதில் மென்ஷன் பண்ணியிருக்க எல்லா கலர் மாஸ்டர் பேட்சஸும் இவங்க என்ன பண்ணுறாங்க, பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கலர்ஸ் எல்லாமே நான் சொன்னபடி என்னென்னா பிளாஸ்டிக் மோல்டிங் அண்ட் எக்ஸ்ட்ரூஷன். ஸோ பிளாஸ்டிக் மோல்டிங்னா ஃபஸ்ட்டு வந்து ரெடி பண்ணுறது. ஓகேங்களா. ஸோ மோல்டு டைப்பில் வந்து பண்ணுறது. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரூஷன்னா லென்த்தியாக வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணுறது. ஓகேங்களா. ஸோ இந்த அப்ளிகேஷன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கலர் மேட்சப் பேட்சஸ் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறாங்க, அந்த கலர் வந்து அங்கே வந்து வர்றதுக்காக. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பில்லர் மாஸ்டர் பேட்சஸ் டிரான்ஸ்பரண்ட். ஓகேங்களா. ஸோ இந்த இது வந்து எதுக்காக அப்படின்னு பார்க்கணும், டிரான்ஸ்பரண்டான பிளாஸ்டிக்ஸ் எல்லாமே வந்து ரெடி பண்ணுறாங்க இல்லைங்களா. ஸோ இந்த மாஸ்டர் பேட்சஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலர் வந்து கொண்டு வருவாங்க. ஸோ இந்த ஃபில்லர் மாஸ்டர் பேட்சஸ் வச்சு என்ன பண்ணுவாங்க, டிரான்ஸ்பரண்டாக ஒரு ஒயிட், அது என்னன்னா அது ஒயிட்னு சொல்ல முடியாது, அந்த பழுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்டாக இருக்கும். ஓகேங்களா. ஒரு சிலதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்போம் நம்ம வந்துட்டு பிளாஸ்டிக்கில் வந்துட்டு. ஸோ அந்த மாஸ்டர் பேட்சஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் வந்து நம்ம டாக் அண்ட் கால்சியம் கார்பனேட் பேஸ்டு ஃபில்லர் மேட்சஸ் வந்துட்டு பண்ணுறாங்க. ஸோ எதனாலனா அதோடைய காஸ்ட் எஃபிஷியன்சி, ஓகேங்களா. ஸோ மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே எப்படி கொண்டு வரது அப்படின்றது அந்த பிளாஸ்டிக் ப்ரொடக்ஷன் வந்துட்டு பண்ணுறதுக்காக இந்த மாஸ்டர் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா 2வது வெரைட்டி. ஸோ 3வது வந்து பார்த்திங்கன்னா அடிட்டிவ் மாஸ்டர் பேட்சஸ். ஓகேங்களா. ஸோ இது வந்து எதுக்காக அப்படின்னு பார்க்கும்போது இது கொஞ்சம் ஸ்பெஷலான இது வந்துட்டு யூவி ஸ்டெபிலைசர், ஆன்டி ஆக்சிடென்ட், ஸ்லீப் அண்ட் ஆன்டி பிளாக் ஏஜென்ட்ஸ் ப்ராசஸிங். ஓகேங்களா. ஸோ இந்த விதமான ஒரு ரிட்டார்டன்ஸ்க்கு எல்லாமே வந்து என்னென்னா இந்த வெரைட்டியான மாஸ்டர் பேட்சஸ் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, ப்ராடக்ட் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா பாலிமர் காம்பவுண்ட்ஸ் அண்ட் பிக்மெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ இதனுடைய கலர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப ஹை பர்ஃபார்மன்ஸ் வந்து என்னென்னா அந்த பிளாஸ்டிக் பிக்மெண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் அவருடைய ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகும், ஃப்ளெக்சிபிலிட்டி நல்லா வளையக்கூடிய தன்மை வந்து இருக்கும், டியூரபிலிட்டினா ஒரு லாங் டியூரேஷன் வந்து பார்த்திங்கன்னா டியூரபிலிட்டி வந்து நல்ல ஒரு குவாலிட்டியாக வந்து என்னென்னா இருக்கும் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா 4 மேஜர் டைவர்சிட்டியான இவங்களுடைய ப்ராடக்ட் அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இது எந்தெந்த இண்டஸ்ட்ரிலாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு போது உங்களுக்கு இன்னும் நல்லா கொஞ்சம் கிளாரிட்டியாக கிடைக்கும். ஸோ பிளாஸ்டிக் பேக்கேஜிங் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மேஜராக அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃப்ளெக்சிபிள் அண்ட் ரிஜிட். ரிஜிட்னா ஒரு ஸ்ட்ராங்கான பழுப்பு. ஓகேங்களா. சில பிவிசி பைப்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஃப்ளெக்சிபிள் பழுப்புனா மேபி நம்ம செடிக்கெல்லாம் நம்ம தண்ணி தெளிக்கிற மாதிரிலாம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும் பார்த்தீங்களா. ஸோ அந்த பிளாஸ்டிக் பேக்கேஜிங், ஸோ அந்த மாதிரி இருக்கிற இதுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பண்ணுறாங்க. ஆட்டோமோட்டிவ் காம்போனன்ட்ஸ், அதுக்கும் சில கலர் ரிலேட்டடான திங்ஸ் எல்லாத்துக்குமே என்னென்னா இந்த கம்பெனி வந்து என்னென்னா சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஹவுஸ் ஹோல்ட் அண்ட் கன்சியூமர் குட்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபைபர் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஃபில்ம்ஸ் அண்ட் பைப்ஸ். ஓகேங்களா. ஸோ இப்போ இதில் என்ன தெரியுதுன்னா, எங்கெந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராடக்ட்டுன்னு ரெடி பண்ணும்போது அங்கே கலர் ரிலேட்டடான ஒரு ஒர்க்குன்னு வரும்போது பார்த்திங்கன்னா இந்த கம்பெனி ஒரு மேஜர் ப்ளே பண்ணுறாங்க அப்படின்றது வந்து தெரியுது. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம்
இவங்க கிட்ட ஆஸ் பர் செப்டம்பர் 30, 2024 ஸோ போன வருஷ கணக்குப்படி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட 15 எம்ப்ளாயிஸ் தான் இருக்காங்க. நம்ம கேட்கலாம் ஏன் 15 எம்ப்ளாயிஸ் போது இது ஒரு எஸ்எம்இ ஐபிஓ, ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் லிமிடெட் கம்பெனி இது வந்துட்டு. ஸோ இவங்க வந்து என்னென்னா காம்படிட்டிவ் என்னென்ன ஸ்ட்ரென்த் இவங்க கிட்ட வந்து இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது என்னன்னா நல்ல மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸான பீப்புள் வந்து இவங்க கிட்ட இருக்காங்க. டைவர்சிஃபைடு ப்ராடக்ட் ரேஞ்ச் அண்ட் அப்பீலிங் வைட் ரேஞ்ச் கஸ்டமர், இவங்ககிட்ட நல்ல கஸ்டமர் இருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு இண்டஸ்ட்ரிக்கு மட்டும் இவங்க வந்து பண்ணலை, ஓகேங்களா. 4-5 விதமான இண்டஸ்ட்ரிக்கு நம்ம வந்து பார்த்துருந்தீங்களா முன்னாடி இதில் வந்துட்டு. ஸோ அதில் அந்த மாதிரி வந்து இவங்க வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால ஸோ இவங்களுக்கு ஒரு நல்ல கஸ்டமர் டைவர்சிஃபையான இருக்காங்க அப்படின்றது சொல்கிறாங்க, ஓகேங்களா. ஸோ இவங்க கிட்ட வந்து என்னன்னா மேனுஃபேக்சர் நல்ல ஒரு எஸ்டாப்ளிஷ்டான மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ், கஸ்டமர்ஸ், வெண்டாஸ் எல்லாமே வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பெனியோட ஒரு பேசிக்கான ஒரு பிஸ்னஸ் என்ன, அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, என்ன சப்போர்ட் பண்ணுறாங்க, என்ன ப்ராடக்ட் பண்ணுறாங்க அப்படின்றது நமக்கு வந்து ஒரு அளவுக்கு நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐபிஓ எப்போ வந்துட்டு ஓப்பன் ஆகுது, எப்போ க்ளோஸ் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது ஜூலை 31 ஆகஸ்ட் 4. ஸோ ஆல்ரெடி அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 2 வந்து நான் வந்துட்டு இது பண்ணிகிட்டு இருக்கேன். ஆல்ரெடி 2 நாள் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிச்சு, இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது. பட் இருந்தாலும் சப்ஸ்கிரைபருக்கு நான் வந்து இந்த வீடியோ விடக்கூடாது அப்படின்றத நான் வந்து போட்டிருக்கேன். அது வந்துட்டு ஸோ இது வரைக்கும் யாருக்கும் உங்களுக்கு தெரியாது அப்படின்னா ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா. ஸோ ஃபேஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபா பர் ஷேருக்கு வந்து இவங்க வந்து வராங்க. இஷ்யூ ப்ரைஸ் பேண்டு அப்படின்னு பார்க்கும்போது 100 ரூபாயிலிருந்து 105 ரூபா பர் ஷேரும், ஒரு லாட் சைஸுக்கு 1200 ஷேர் தான் வந்து பண்ண முடியும். ஸோ நமக்கு தெரியும் எஸ்எம்இ ஐபிஓ பொறுத்தவரையில், ஆக்சுவலாக ஐபிஓன்னு பொறுத்தவரையில் லாட் சைஸில் தான் உங்களால் வந்து அப்ளிகேஷன் கொடுக்க முடியுமா தவிர நீங்கள் நினச்ச மாதிரி 10-15 வந்து கொடுக்க முடியாது. சேல்ஸ் டைப்பில் வந்து இவங்க ஃப்ரெஷ் கேபிட்டல் மட்டும்தான் வராங்க. ஸோ கிட்டத்தட்ட இஷ்யூ சைஸ்ன்னு பார்க்கும்போது 25,77,00,000 வந்து வராங்க. ஸோ அதில் ரிசீவ் மார்க்கெட் மேக்கருக்கு 1,56,00,000 பப்ளிக் வந்து ரிமைனிங் பப்ளிக் வந்து பார்த்தீங்கன்னா 24,20,00,000 அமௌண்ட் உள்ள ஷேர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்எஸ்சி எஸ்எம்இ ஐபிஓ கேட்டகரியில் வந்துட்டு வராங்க. ஸோ என்எஸ்சியில் தான் லிஸ்ட் வராங்க, எஸ்எம்இயில் வந்து என்னன்னா லிஸ்ட் ஆகலை இவங்க வந்துட்டு, ஓகேங்களா. ஸோ இவங்களுடைய ப்ரீ ஐபிஓ ஷேர்ஸும் போஸ்ட் ஐபிஓ ஷேர்ஸும் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 54,90,000 ஷேர்ஸாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் ஐபிஓ வந்ததுக்கப்புறம் 79,44,000 ஷேர்ஸ் வந்து கன்வெர்ட் ஆகிடும், ஓகேங்களா. ஸோ இந்த கம்பெனி எப்போ ஓப்பன் ஆகுது, எப்போ க்ளோஸ் ஆகுது அப்படின்றத நம்ம வந்து பார்த்துட்டோம். எப்போ அலாட்மெண்ட் நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது மறுநாள் நீங்கள் என்றைக்கு க்ளோஸ் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் ஒர்க்கிங் டே ஆன ஆகஸ்ட் 5 உங்களுக்கு அலாட்மெண்ட் வந்து தெரிஞ்சிடும். ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா லேட் நைட் அப்படிலாம் நெக்ஸ்ட் டே ஏர்லி மார்னிங் வந்து உங்களுக்கு தெரியறதுக்கான சான்சஸ் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு வந்து கிடச்சிருந்ததுன்னா உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டுக்கு ஆகஸ்ட் 6 உங்கள் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் பண்ணிவிடுவாங்க. கிடைக்கல அப்படின்னா உங்கள் அமௌண்ட்டு ரீஃபண்ட் ஆகிடும் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு. ஸோ என்றைக்கு லிஸ்டிங் அப்படின்னு பார்க்கும்போது ஆகஸ்ட் 7 தேர்ஸ்டே அன்றைக்கி உங்களுக்கு லிஸ்டிங் கிடச்சிடும். ஸோ நீங்கள் தேர்ட் அன்றைக்கி நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க இல்லைங்களா. ஸோ இது யூபிஎம் மேண்டேட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஈவினிங் தேர்ட் அன்றைக்கி நீங்கள் பண்ணுற அன்றைக்கி ஈவினிங் 5 மணிக்குள்ளே நீங்கள் கம்பல்சரி பண்ணி ஆகணும். அப்படி இல்லைன்னா அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி வந்து ஆகிடும். ஏன்னா நான் அது நிறைய வீடியோவில் எல்லாருக்குமே நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஈவன் தான் நான் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா எம்என்பி இன்ஜினியரிங் ஐபிஓ வந்து அப்ளை பண்ணியிருந்தேன். எனக்கு கொஞ்சம் சிக்னல் இஷ்யூ அந்த ஒரு சில ப்ராப்ளம்னால வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மேண்டேட் வந்து பண்ணலை. ஆக்சுவலாக மேண்டேட் பண்ணியிருந்தேன், பட் அது சம் சிக்னல் இஷ்யூ அந்த பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா சம் சிக்னல் இஷ்யூ அந்த மாதிரி இஷ்யூ போனதுனால நானுமே அதை வந்து நான் இது பண்ணலை. சரி பார்க்கல, அது வந்துட்டு பார்த்தா ஈவினிங் பார்க்கும்போது எக்ஸ்பைரி ஆகிடுச்சு அது வந்துட்டு. ஸோ என்னுடைய சப்ஸ்கிரைபர், ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அது ஒரு செக் பாயிண்ட்டாகவே என்ன பண்ணுங்கள் வச்சுக்கோங்க அது வந்துட்டு, ஓகேங்களா. ஸோ இந்த ரீட்டைல் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 2 லாட் தான் பண்ண முடியும், மேக்ஸிமமும் 2 லாட் தான் வந்து பண்ண முடியும். ஸோ 2,400 ஷேர்னு பார்க்கும்போது 2,52,000 ரூபாய் வந்துட்டு மினிமம் அமௌண்ட் இருந்தால் தான் உங்களால் இது ரீட்டைல் கேட்டகரியில் உங்களால் வந்து அப்ளிகேஷன் வந்து பண்ண முடியும். ஸ்மால் ஹெச்என்ஐ கேட்டகரியில் அப்படின்னு பார்க்கும்போது 3 லாட்லேருந்து 7 லாட் வரைக்கும் உங்களால் வந்து பண்ண முடியும். பிக் ஹெச்என்ஐ கேட்டகரி 8 லாட் நம்ம வந்துட்டு பண்ண முடியும், ஓகேங்களா. ஸோ இது அதுக்கான அமௌண்ட் வந்து நான் ஜஸ்ட் இங்கே வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் இந்த மார்க்கெட் ஷேர், ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு 25 கோடி சம்திங் வந்து என்னன்னா இவங்க வந்து ஐபிஓ வந்து வராங்க. ஸோ இந்த 25 கோடியில் ரீட்டைல் கேட்டகரிக்கு இவங்க வந்து எவ்வளோ வந்து அலோகேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா எந்த எஸ்எம்ஏ கேட்டகரியும் இந்தளவுக்கு அலோகேட் பண்ணதில்லை. பட் இந்த ஐபிஓ வந்து பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட 53%, 59, ஓகேங்களா. ஸோ இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டைல் கேட்டகரி பண்ணது அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 50% ஆஃப் டைம்ஸ் வந்து 50% வந்துட்டு ரீட்டைல் கேட்டகரிக்கு இவங்க என்ன பண்ணுறாங்க கொடுக்குறாங்க இவங்க வந்துட்டு. ஸோ மார்க்கெட் மேக்கருக்கு வந்துட்டு 6%, கியூஏபி கேட்டகரிக்கு 26%, என்ஐஇ கேட்டகரிக்கு 14%, ரீட்டைல் கேட்டகரிக்கு சொன்னபடி 53%, மொத்தமாக ஓவராலாக 100% வந்துட்டு இவங்க வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டலாக என்ன சில டேர்ம்ஸ் படி இவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது நல்லாவே நமக்கு இன்னும் கொஞ்சம் நமக்கு டீட்டெயில்ஸ் வந்து கிடைக்கும். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அப்படின்னு பார்க்கும்போது 45% இருக்காங்க. ரிட்டர்ன் ஆன்
கேபிட்டல் எம்ப்ளாய்டு அடுத்து பார்க்கும்போது 64% அளவுக்கு இருக்காங்க. டெப்ட் பை ஈக்விட்டி உங்களுக்கு அந்தளவுக்கு டெப்ட் இல்லை, ஓரளவுக்கு டெப்ட் இருக்குது. 0.52 1க்கு கீழே இருந்தாலே, அது 1 இல்லை 1/1க்கு கீழே இருந்தாலே ஓரளவுக்கு ஓகே அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ 0.52 இருக்குது. ரிட்டர்ன் ஆன் நெட் ஒர்த் ஓகேங்களா. ரிட்டர்ன் ஆன் நெட் ஒர்த் அப்படின்னு பார்க்கும்போது 45% வரைக்கும் இவங்க வந்துட்டு இருக்காங்க. ஸோ ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் மார்ஜின் பார்க்கும்போது 8% வரைக்கும் இவங்க கொடுக்குறாங்க. ஸோ எபிட்டா மார்ஜின் 11.36%, ப்ரைஸ் டு புக் வேல்யூ 4 டைம்ஸ் மட்டும்தான் இவங்க வந்துட்டு இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட இது எல்லாமே பார்க்கும்போது இவங்க நல்ல வேல்யூவேஷன் தான் இவங்க வந்துட்டு வராங்க அப்படின்றது கொஞ்சம் ஓரளவுக்கு தெரிய வருது. ஓகேங்களா. ஸோ இவங்க பி ரேஷியோ நம்ம வந்து எப்படி இருக்கிறத பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்க்கும்போது என்னென்னா அசட் வேல்யூ எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது மார்ச் 2023, மார்ச் 2024, மார்ச் 2025 அப்படின்னு பார்க்கும்போது ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம அசட்டு பார்ப்போம். நம்ம அசட் வந்து 10 கோடி, 15 கோடி, 23 கோடி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அசட் லாஸ்ட் 3 இயர்ஸில் ஓரளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ இவங்களுடைய ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ், ஸோ எல்லா டேக்ஸும் இவங்க பே பண்ணதுக்கப்புறம் இவங்ககிட்ட எவ்வளோ ப்ராஃபிட் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது 0.73 கோடிகள், அதாவது என்னென்னா 73 லட்சம். அப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1.5 கோடி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5 கோடி அளவுக்கு இவங்களுக்கு இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட லாஸ்ட் 3 இயர்ஸில் பார்க்கும்போது நல்லாவே வந்து என்னன்னா இவங்க வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்காங்க இந்த எஸ்எம்இ ஐபிஓ வந்துட்டு. ஸோ பாரோயிங்கும் பார்த்தீங்கன்னா 5 கோடி, 2 கோடி, 2.5 கோடி அண்டு கிட்டத்தட்ட 7 கோடி அளவுக்கு இவங்க வந்திருக்காங்க. ஸோ இவங்க அசட்டு கம்பேர் பண்ணும்போது பாரோயிங் வந்து ரொம்பவே வந்து என்னன்னா கம்மியாக தான் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் ஒரு ப்ராப்ளம் வந்து ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிவிடுவாங்க அப்படின்றது என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் இது வந்துட்டு. ஸோ இபிஎஸ் ஏர்னிங் பர் ஷேர் அப்படின்னு பார்க்கும்போது 9லிருந்து பார்த்தீங்கன்னா 8 வந்து என்னன்னா ஆஃப்டர் ஐபிஓக்கு அப்புறம் இவங்க வந்து இருக்காங்க. ப்ரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ அதுவும் பார்க்கும்போது 11.54லேருந்து 12.18. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பிஇ ரேஷியோ 15 கீழே இருந்தாலே ஓரளவுக்கு நல்ல வேல்யூஷன் இருக்காங்க அப்படி தான் வந்து சொல்லுவாங்க. பட் இந்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே 12 கீழே தான் இருக்காங்க. ஸோ 12 இருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வேல்யூவேஷன் தான் வந்துட்டு வராங்க. ஓகேங்க. ஸோ இப்போ இந்த கம்பெனி என்ன பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க, எப்போ ஐபிஓ ஓப்பன் ஆகுது, எப்போ க்ளோஸ் ஆகுது, எவ்வளோ அமௌண்ட் தேவைப்படுது, என்ன கேட்டகரி, எவ்வளோ செக்யூரிகேட் பண்ணியிருக்காங்க, ஸோ இவங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் இது எல்லாமே பார்த்துட்டோம். மோஸ்ட்லி மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் ஐபிஓ எதுக்கு அப்ளை பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா லிஸ்டிங் கெயினுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறாங்க. இந்த ஐபிஓக்கு கிரே மார்க்கெட் ப்ரீமியம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவில் தான் ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த ஐபிஓவுக்கு 11% வந்துட்டு கிரே மார்க்கெட் ப்ரீமியம் ரன் ஆகிட்டு இருக்கு. நான் வந்து ஐபிஓ வாட்சில் இருந்து இந்த டீட்டெயில்ஸ் வந்து எடுத்திருந்தேன். ஓகேங்களா. ஸோ நீங்கள் இந்த ஐபிஓ வந்து அப்ளை பண்ண போகிறீங்களா இல்லையா அப்படின்றது என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட் வந்து செக் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து இந்த ஐபிஓ வந்துட்டு நாளைக்கு வந்துட்டு அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி செக் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறீங்களா இல்லையா அப்படின்றத ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி அப்ளை பண்ண போகிறீங்கன்னா என்ன ரீசனுக்காக நீங்கள் வந்து பண்ண போகிறீங்க, உங்களுக்கு எந்த விதமான ஸ்பெக் உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தது, அட்ராக்ஷனாக இருந்தது, இல்லை கிரே மார்க்கெட் ப்ரீமியமாக தான் நான் வந்து பண்ண போகிறேன்னா, இல்லை அப்ளை பண்ண போகிறது இல்லை அப்படின்னா என்ன ரீசன் அப்படின்னு சொல்லுங்கள். முக்கியமாக காசு இல்லைன்னு சொல்லாதீங்க. காசு இல்லைன்றது எல்லாருக்குமே இன்க்ளூடிங் மீ ஆல்சோ. ஓகேங்களா. ஸோ இதுவுமே இருக்கலாம். பட் வேறு ஏதாவது ரீசன் இருக்குது, இல்லை இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கம்பெனி அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் வந்து இல்லை இந்த கம்பெனி வந்து என்னென்னா அந்தளவுக்கு நெட்ஒர்க் இல்லை, இந்த கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா மற்ற ரேஷியோஸ் வந்து என்னென்னா ஃபண்டமெண்டல்ஸ் ரேஷியோஸ் வந்து சரியில்லை அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு ஏதாவது அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பிடிச்சிருந்தால் அவங்க கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலோட கண்டென்ட் எல்லாமே என்ன பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேங்களா. ஸோ ஷேர் பண்ணி விட்டுட்டு நான் ஃபைனலாக எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி நண்பர்களே.